ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்த 28 சுற்றுலா பயணிகளுக்கு தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. தீவிரவாதிகள் கொடும்பாவி துடைப்பத்தால் பெண்கள் அடித்து தீ வைத்து எரிப்பு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் ஆனந்த்நாக்கில் உள்ள பைசரன் புல்வெளியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் சுற்றுலா பயணிகளாக வந்திருந்த 28 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முரளிதரன் தலைமையில் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் புகைப்படத்தை கையில் ஏந்தி 1 நிமிடம் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கண்டித்து மாவட்ட துணைத் தலைவர் கோபால் சேகர், சாயர்புரம் எடிசன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களின் படங்களை கையில் ஏந்தி அஞ்சலி செலுத்தி தீவிரவாதிகளின் கொடும்பாவியை துடைப்பத்தால் அடித்து தீயிட்டு கொளுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் 400க்கும் மேற்பட்ட மக்கள் இயற்கையை கண்டுகளித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே இருந்து தீவிரவாதிகள் பகல்காம் பகுதியில் ஊடுருவி கண்மூடித்தனமாக அப்பாவி மக்களை சுட்டதில் 28 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகமே இச்செயலை மிக வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. பயங்கரவாதம் எந்த வடிவத்திலே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இன்றைக்கு இந்தியாவிலே நடந்த இந்த சம்பவத்தை உலக தலைவர்கள் எல்லாம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், 130 கோடி மக்கள் இந்த நாட்டிலே வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவி மக்களை சுட்டு கொன்ற அந்த பயங்கரவாத அமைப்பை மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியும் இந்த நாட்டு மக்களும் என்றைக்கும் தீவிரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் தீவிரவாதிகளை ஒழிப்பதில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்களும் இன்றைய தினம் டெல்லியிலே காரிய கமிட்டி கூட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தியை அளித்திருக்கின்றார்கள். தீவிரவாதத்தை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது. தீவிரவாத செயலில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆகவே தீவிரவாதத்தை அளிக்கின்ற வகையிலே ஒன்றிய மோடி அரசு காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே இருக்கின்ற தீவிரவாதிகள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. இன்றைக்கு 28 குடும்பங்களுக்கு தூத்துக்குடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே எங்களது மெழுகுவர்த்தியை கையிலே ஏந்தி நாங்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அதே நேரத்தில் தீவிரவாதிகளுடைய இந்த செயலை கண்டிக்கின்ற வகையில் தீவிரவாதி கொடும்பாவிகளை நாங்கள் எரித்திருக்கின்றோம். இந்திய மண்ணில் அமைதிதான் நிலவ வேண்டுமே தவிர தீவிரவாதத்திற்கு எப்பொழுதும் இடம் கிடையாது என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.